5 யானைகள் கொண்ட தீப்பெட்டி தேவையற்ற விஷயங்களை வந்து நீங்கிறதுக்கு என்னென்ன சியாக்கா பவுடர் வந்து வச்சு முழுகிறது நல்ல அவர்களை கவரக்கூடிய மாதிரியான புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். சாதனங்களூடாக இருந்த இடத்திலிருந்து கொண்டே தங்களுடைய வந்து வளர்ந்து செல்லக்கூடிய மாதிரி மூலம் ஒரு வளரும் உயிரியா இருக்கும். இவ்வளவுதான் செட்சீரியல், இவ்வளவுதான் செட்சீரியல். கவனத்துல கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பிரான்ஸ் அண்ட் பழைய காசு இப்ப யூரோ ஆகிட. அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சார்ல்ஸ். வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மாநாடும் கண்காட்சியும் விருது வழங்கல் நிகழ்வும் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் மண்டபத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. வெலிகாமம் வடக்கு பிரதேசபையின் செயலாளர் சுதர்ஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நன்றி. வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். விளையாட்டு விளையாட்டு ரஜதோழி வர மனசளவு
மொழி என்ற ஆனாவென்னா கணித மொழின்னு ஒன்று சொல்லுவாங்க. அழகிய மொழி பாட்டு இது வந்து ஆக்க மொழியில பிள்ளைகளை செய்கிற இது மற்ற வாசிப்பு மொழி மற்ற இங்கால வந்து இது குப்பைகள் போடுறது போன்றது கடதாசி குடிம்பா பொலித்தீன் கண்ணாடி உணவு சொல்லி கொடுக்குறேன். ஆமாம் இருக்கு நடையில். மற்ற இது வந்து அந்த மிதத்தல் தாழ்தல் சொல்கிறது கண்ணாடி என்ன கருதுகள் காலம் இது எல்லாமே கடத்தாது. இது கை கழுவுறது இது வந்து அந்த சுற்றாது சம்பந்தமாக அந்த முளைக்கிறதுகள் பையன்கள் முளைக்கிறது. யாழ்ப்பாணம் அடையாளம் காணப்பட்டது. இங்கே இருக்கிற காபரும் ஏப்போம் எல்லா இடத்துலையும் காபரம் இருக்காது, ஏப்போம் இருக்கிறது. அந்த பேஸை வச்சு கொண்டு தான் இருக்குது. அதை வச்சு கொண்டு தான் நகராபிவிருத்தி அதிகார சபை எம்ஜிஆர் மாவட்டத்தில் 2020 நகர அபிவிருத்தி பிரதேசமாக பிரகடனப்படுத்துகிறது. நகர அபிவிருத்தி பிரதேசமாக ஒரு இடத்தை பிரகடனப்படுத்தினால் நகர அபிவிருத்தி அதிகார சபை என்ன செய்கிறதுனா அந்த இடத்தை ஒழுங்கமைக்கிறதுக்கு ஒழுங்கமைக்கிறது கைட்லைனை வளர்க்கறது நகர அபிவிருத்தி திட்டமிட்டது தயாரிக்கிறது. இப்போ யாழ்ப்பாணம் திட்டடியில் என்னபடியாக எங்கள்கிட்ட பயனடியில் நடத்துகிற சொல்லுது. இதான் அந்த நகர அபிவிருத்தி திட்டத்தின் புத்தகம். இந்த நகர அபிவிருத்தி திட்ட புத்தகத்தில் அந்த ஏரியாவில் இப்படி எதிர்வரும் காலங்களில் ஒரு ப்ராஜெக்ட்ஸோ இந்த வேறு கைட்லைன் அதாவது ரெகுலேஷன் தான் ஒரு பார்ட். ரெண்டாவது அந்த இடத்துல அடையாளம் காணப்பட்டுள்ள ப்ராஜெக்ட் நாங்கள் சாம்பிளுக்கு சொன்னாங்க ப்ராஜெக்ட்ஸ் பார்ட்டில் தான் ரெகுலேஷனை பற்றி அந்த மிஸ் வந்துருவாள். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எடுத்தால் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் டிராஃப்ட் லெவலில் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு சில படிமுறைகள் இருக்குது. அந்த நபர் அபிவிருத்தி திட்டம் என்ன செய்கிறது அதன்படி அந்த படிமுறையின்படி லோக்கல் அத்தாரிட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு இடத்துக்குரிய பிளான் எப்படி செய்துட்டோம் அதுக்கு உங்களோட பப்ளிக்கிட்ட விட்டு பப்ளிக்கிட்ட கொமெண்ட்ஸை தர சொல்லி அந்த பப்ளிக் கொமெண்ட்ஸோட தான் எங்களால் அந்த நகர அபிவிருத்தி திட்டத்தை கெசட் பண்ண ஏற்றுக்கோங்க. நாங்கள் வலிநோத்துக்கும் எங்களுக்கு பப்ளிக் கொமெண்ட்ஸ் கிடைச்சிது. நான் சும்மா சமரியா சொல்றது தான் நம்ம சின்ன கன்சர்ன் வெளியாக நோக்கு பிரதேசத்தாக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இருக்கிற ஹாபர் ஒன்று இருக்குது. இங்கே ஏர்போர்ட் வேறு இந்த ஹாபரை ஏர்போர்ட்டையும் கட்டி கொடுத்து இதில் இருக்கிற சீமெண்ட் ஃபேக்ட்ரி லேண்டை நாங்கள் இந்த ஹாபர் ஏர்போர்ட்டை பயன்படுத்தி எப்படி இண்டஸ்ட்ரியல் சோனாக ஆக்க போகிறோம் மற்றும் அதை விட இதில் உங்களுக்கு ஒரு ரீக்ரியேஷனல் ஏரியாஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பீச் ஏரியா இருக்குது. உண்மையாக இந்த பீச் யாழ் மாவட்டத்துக்கு மட்டுமில்லை வட மாகாணத்துக்குரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இது மாறப்போகுது. அதே நேரம் இதில் எங்கள்கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் ஏற்கனவே ஒரு ப்ரப்போசலும் இருக்குது. அந்த ப்ரப்போசலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டில் உங்களுடைய ரீஜனல் பஸ் டெர்மினலாக மாறப்போகுது. இந்த பஸ் ஸ்டாண்டையும் ரயில்வே ஸ்டேஷனையும் வச்சுக்கொண்டு இந்த ஏரியாவை நாங்கள் என்ன நிலைமை பண்ணி இருக்கிறோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குரிய ஹாபருக்குரிய ஏர்போர்ட்டுக்குரிய ரயில்வே ஸ்டேஷனுக்குரிய இந்த ரீஜனல் பஸ் டெர்மினலுக்குரிய அட்மின் காம்ப்ளெக்ஸுக்குரிய ஏரியாவை இந்த ஏரியாவை அடையாளம் கண்டிருக்கிறோம். அதே நேரம் ஏற்கனவே 2 ரிலீஜியஸ் கோயில்கள் இருக்குது. இந்த 2 சோலை கோயில்களை வச்சுக்கொண்டு இதே நாங்கள் கல்ச்சரல் ஸ்பேஸாக இந்த வேண்டில் நாங்கள் உருவாக போகிறோம். அதே நேரம் பிரசிடன்ஸ் பேலஸ் இந்த பேலன்ஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த லொக்கேஷன் சி ஃப்ரண்ட் இருக்கிற நேரம் நாங்கள் இதை ரீக்ரியேஷனுக்கு மட்டும் அலோவ் பண்ணாமல் ஒரு கலப்பு மிக்ஸ் டெவலப்மெண்ட் நாங்கள் இதை
ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குரிய பார்க்கிங் ஏரியாவை நாங்கள் அந்த இடத்துக்கு தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அதோட சின்ன சின்ன கொமர்ஷியல் ஷாப்ஸ் பீச்சுக்கு தேவையான சின்ன சின்ன கொமர்ஷியல் ஷாப்ஸோட மெயினாக நாங்கள் இதில் ஒரு கம்ஃபர்ட் சென்டர் ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பெஷலாக சானிடரி ஃபெசிலிட்டிஸும் அதை விட ஒரு சேஞ்சிங் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் சென்டரோட நாங்கள் இதில் ப்ரப்போஸ் பண்ணலாம். இதுதான் எங்கள்கிட்ட கேஸுக்குரிய நாங்கள் பிரிட்டியாவன்னா கன்செப்டான ஒரு தொழிற்பாடு வந்து அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கிறோம். அந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் போது நாங்கள் எந்த இடங்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கிறோமோ அந்த இடங்களுக்குரிய அமலாக்கல் அதாவது விதிமுறைகளை இலகுவாக்கிறதுக்கு எதுவாக நாங்கள் அந்த அபிவிருத்தி திட்டத்தை வளையங்களாக பிரிப்போம். அந்த வளையங்களுக்கு அமைவாக தான் எங்களோட விதிமுறைகளை பிரயோகிக்கிறதுக்கு எதுவாக நாங்கள் வடிவமைப்போம். அவ்வாறு நகர அபிவிருத்தி அதிகார சபையால் 2021ஆம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்ட பொதுவான சில அமலாக்கல் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு அதில் பிரதானமாக பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை மட்டுமே கொண்டு 2 மாதிரி உறுப்புகளை நாங்கள் ஒரு இலகுவாக விளங்கு கொள்வதற்கு ஏதுவாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் அடிப்படையில் எங்களோட அமலாக்கல் விதிமுறைகள் வந்து காணிக்குரிய அமலாக்கல் விதிமுறையாகவும் கட்டிட அபிவிருத்திக்குரிய அமலாக்கல் விதிமுறையாகவும் 2 விதிமுறைகள் காணப்படுது. அந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் காணிக்குரிய அமலாக்கல் விதிமுறைகள் என்று பார்த்தா அதில் இருக்கிற பிரதான விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு காணி ஒன்றை பிரிவிடுகை செஞ்சு நாங்கள் ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு மக்களுக்கோ விற்பனை செய்கிறதுக்கு முன்பு அந்த காணியின் உரிமையாளர் அல்லது அபிவிருத்தியாளர் பிரதானமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உருவில் நாங்கள் பிரதானமாக காட்டினது ஒரு காணி ஒன்று. அந்த காணியை பிரிவிடுகளுக்கு உட்படும் போது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பாதையிட்ட அகலம், காணி துண்டண்ட அளவு. இப்படி ஒரு பெரிய காணி ஒன்று பிரிவிடுகளுக்கு உட்பட்டால் அதில் பொதுமக்களுக்கான சேவைகளை வழங்குகின்ற முறை அதாவது காணிக்குள்ள வழங்கப்படுற அந்த பாதைகள் தொடர்பாக அதன் பாதுகாப்பு மக்களுக்குரிய அந்த பாவிக்கிற மக்களுக்குரிய பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் எல்லாம் இதில் காட்டப்பட்டது. இது வந்து 10,000 டபுள்யூ 20 ரூபாயில் 10,000 மேற்பட்ட இது வந்தால் ஒரு செட் அடிக்கிறார். இது அவ்வளோ செட் சீரியல், இவ்வளோதான் செட் சீரியல். ₹50 பி, அது ₹50 பி. இல்லை ₹50 பி சீரியல்ல ₹50. ஆனால் ஒரு இதில் ஒரு செட் வருது பார்த்தீங்க, ஒரு செட். அதே மாதிரி ₹100 ஜூ, ₹100 வந்து ஜூ சீரியல்லாம் முழுக்க. ஆனால் ஒரு தாள் இப்போ செட்டில் அடிப்பாங்க. அது மாதிரி ₹500 டீ சீரியல், ₹500 டீ சீரியல். இங்கே ₹500 செட்டில் உண்டு. ₹1000 வந்து ஒன்று ஒரு 10,000 20,000 தாளுக்கு ஒரு தாள் அடிப்பார். அப்படி கணக்கு குறைவாக தான் பெரும் சேர்க்கிறார்கள், கொஞ்சம் திரும்ப சேர்க்கிற மாதிரி இருக்கும். இது இந்தியன், அவ்வளோ இந்தியா, அமெரிக்கா, இது கனடா,
மன்னர் காலத்தை இது பிஓசி அண்டி வெள்ளாந்தர காலத்து பிஓசி வெள்ளாந்தர காலத்தான் பால் சாதம் இந்த வெள்ளிப்பணம் சொல்ற இது வெள்ளிப்பணம் இந்த 5000 ரூபா பத்தி 500 ரூபா 5 ரூபா 1000 ரூபா 100 ரூபா நூற்று 3 விதமான ராசி இருக்கு இலங்கையில பாவனையில் 103 விதமான நாணய குத்தியில இது வெளிநாட்டு அவ்வளோ இது இந்தியன் முழுக்க மீன் கடல் மீன் வளமும் மிருகங்கள்லாம் இந்த படங்கள்ல நடப்பாங்க. இதில் இறால் இருக்கு இறால் இது டென்மார்க் ஓட்டதான் டென்மார்க். இந்த அந்த அணான்ற இந்தியன் அணா ஹரியானா ஒரு அணான்ற இது ஹரியானா இது ஒரு அணா இது பிரான்ஸ் அண்ட் பழைய காசு இப்போ யூரோ ஆகிட்டேன். இந்த மிருகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு பாருங்க. இந்த மிருகங்கள்லாம் கூட இருக்கு. விவசாயி உழுவுற மாதிரி இருக்காது விவசாயி. ஹலோ, பொது நூலகங்கள் வந்து எவ்வாறு அமைக்கும் என்ற ஒரு நியமங்களை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியமம் ஒரு கட்டிட அமைப்புக்கும் ஒரு நியமங்கள் இருக்கும். அந்த வகையில பொது நூலகங்களுக்குரிய நியமங்களை இங்க ஒரு தள வரைபடம் போல காட்டப்பட்டிருக்கு. இதுல நூலக நியமத்தின்படி இலங்கை நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபையால அதி உயர் தரம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 2, கிரேட் 3 லைப்ரரிஸ் இருக்குது. அந்த வகையில வழிவடக்குல வந்து கிரேட் 3 லைப்ரரிஸ் தான் இருக்குது. அந்த நூலகம் வந்து அமைக்கக்கூடிய விதத்தை தான் ஒரு தளவரிடமா இது சிறுவர் பகுதியாகவும், இது மாநாட்டு மண்டபம், இது ஐசிடி யூனிட், இது வந்து பேப்பர் செக்ஷன், இது லெண்டிங் செக்ஷன், இது ரிஃபரன்ஸ் செக்ஷன். இங்க சிறுவர் பகுதியில வந்து சிறுவர்களுக்கு ஏற்ற விளையாட்டு உபகரணங்கள், சிறுவர்களை மகளும் மேசு அந்த கதிரி எல்லாம் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கவர்ச்சிகரமான புத்தகங்கள் இருக்கு. இது மாநாட்டு மண்டபத்துல வாசிப்பு சம்பந்தமான மாநாட்டு நிகழ்வுகள், வேற சமூக கலாச்சார நிகழ்வுகளை செய்வதற்காக இந்த மாநாட்டு மன்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்ப நூலகங்கள் வந்து தகவல் தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதாகவும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்ப நூலகங்கள் வந்ததுனால இந்த நூலகங்களுக்கு வந்து ஐசிடி வந்து முக்கியமானது. அந்த ஐசிடி தேவையை நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த ஐசிடி செக்ஷன் இருக்கு. இங்க வந்து பேப்பர் செக்ஷன். இப்ப தெரியும், அந்த காலம் தொடக்கமே எல்லாருமே வாசிப்பு நிவர்த்தி செய்யறதுக்காக வயது முதிர்ந்தவர்கள் ஆரம்ப காலங்கள்ல இந்த பேப்பர் பத்திரிகைகளை வாசிக்கிறது தொடங்கித்தான் இன்றைக்கு நூலகங்கள் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பரிமாண நிலையை அடைஞ்சிருக்கு. அந்த வகையில அந்த வாசிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குற வகையிலையும் அன்றைய தகவல்களை உடனே அறிந்து கொள்வதற்காகவும் இங்க பத்திரிகை பகுதி உருவாக்கப்பட்டது. பத்திரிகை பகுதியில வந்து தெரியும், மும்மொழிகள்ல பத்திரிகைகள் வெளிவருது. அதே மாதிரி இங்க லெண்டிங் செக்ஷன், இரவல் வழங்கும் பகுதின்னு சொல்லிடுது. இந்த இரவல் வழங்கும் பகுதியில வந்து ஒரு புத்தகத்தை வந்து லெண்டிங் பண்ணிகள் வந்து 14 நாட்களுக்குள்ள ஒரு புத்தகத்தை லெண்டிங் பண்ணினேன். அவர் அந்த 14வது நாள் முடிய வந்து அந்த புத்தகத்தை கொடுப்போம். அதான் இந்த லெண்டிங் செக்ஷன்ல வந்து சில புத்தகங்களை நாங்கள் இரவல் வழங்கி செல்ல முடியாது. அப்படியான புத்தகங்களை தான் நாங்கள் எங்க செய்வோம்னா ரிஃபரன்ஸ் பகுதி, விசாத்துணை பகுதியில வைப்போம். அதுலயும் 2 இருக்கும். ஒன்று உடனடி விசாத்துணை, மற்றது வந்து அந்த புத்தகத்தை வந்து நீண்ட காலமா அங்க வச்சிருக்க புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து நாங்க கொண்டு போய் உடனடி விசாத்துணை என்ற இதுல வந்து டிக்ஷனரி, மற்றது அகராதிகள், டிரெக்டரிஸ் அப்படியான புத்தகங்களை வந்து நாங்கள் உடனே அதுலேயே உடனே என்ன தகவல் தேடணுமோ அந்த தகவலை உடனே தேடி நாங்கள் அந்த தகவலை உடனே வழங்குறதுக்காக தான் உடனடி விசாரணை இருக்குது. இப்போ ரிஃபரன்ஸ் செக்ஷன் வந்து யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரியில் வந்து 24 ஹவர்ஸில் வந்து
அந்த புத்தகத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆள் லெண்டிங் எடுத்துட்டு போய் 24 ஹவர்ஸ்ல வேற ஒரு தனக்குரிய அந்த இதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு என்ஐசியை வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் மற்ற பொது நூலகங்களை பொறுத்தவரை இந்த ரிஃபரன்ஸ் செக்ஷன் வந்து அப்படி புத்தகங்களை வந்து கொடுக்குறீங்க. அந்த வாசகர் வந்து அங்கே அமர்ந்து வாசித்து போகக்கூடிய மாதிரி தான் வசதியாக இருக்கின்றது. மற்ற இது நூலகர் இருக்கக்கூடிய மாதிரி இதுல ஒரு சிறிய இடைவெளி இருக்கின்றது. நூலகத்தால வெளியேறக்கூடிய மாதிரி இந்த முப்பரிமாண வடிவில் இருக்கின்றது. மற்ற நூலகம் ஒரு வளரும் உயிர் என்ற வகையில SR ரங்கநாதனால குறிப்பிடப்பட்ட 5 கோட்பாடுகளும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. நூலகம் கட்டிடம் அமையாது வந்து வளர்ந்து கொண்டு செல்லக்கூடிய மாதிரி அந்த கட்டிட அமைவு வந்து அதோட மட்டுப்படுத்தி நிற்காம அந்த நூலகம் வந்து மென்மேலும் வளர்ந்து கொண்டு செல்லக்கூடிய மாதிரி தான் அந்த கட்டிடத்தை அமைக்குவோம். அதற்காகத்தான் இந்த SR ரங்கநாதனால இந்த நூலகம் தொடர்பான 5 கோட்பாடுகள். நூலகம் ஒரு நூலகருக்கு ஒரு வாசகனுக்கு ஒரு புத்தகம் இருக்கணும். அதே மாதிரி வாசகனுக்கு என்ன புத்தகம் இருக்கணும். நேரத்தை நாங்க மிகுதிப்படுத்தி கொடுப்போம். நூலகம் வந்து வளர்ந்து செல்லக்கூடிய மாதிரி நூலகம் ஒரு வளரும் உயிரியா இருக்கணும் என்ற வகையில 5 கோட்பாடுகள் இருக்க முடியும். நூல்கள் யாவும் பயன்பாட்டுக்குரிய புத்தகங்களை கொள்ளையில செய்யணும். பயன்பாடு இல்லாத புத்தகங்களை வந்து நாங்க வேற ஏதோ செக்ஷனுக்கு தேவைன்னா அந்த செக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி நூலகங்கள் வந்து அமையும். அதற்காக இங்கே SR ரங்கநாதன் என்பவராக நூலவியல் தந்தை அவரால் உருவாக்கப்பட்டுள்ளது. அது இன்றைய நூலகத்திலே வந்து உபேக் முறையும் இருக்கின்றது. ஆன்லைன் மூலமாக கட்லாகிங் செய்து அதிலே நாங்கள் இங்கே வீட்டில் இருந்து கொண்டோ எங்க லொகேஷன்ல இருந்து கொண்டே நாங்கள் எந்த புத்தகம் எந்த செல்ஃபில் இருக்கிற அந்த வகையில காணக்கூடிய வகையில நூலகங்கள் வந்து பரிமாணத்தை அடைந்துள்ளது. அந்த தகவல் இது வந்து எல்லா நூலகங்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில தொழில்நுட்ப வளர்ச்சி காணப்படுகிறது. இன்றைய நூலகங்கள் ஜாழ் பல்கலைக்கழக நூலகம், ஜாழ்ப்பாணம் பொது நூலகங்கள்ல இந்த ஒபேக் முறை இருக்கின்றது. அதே மாதிரி சுன்னாகம் பப்ளிக் லைப்ரரியில மாற்று வலு உள்ளோருக்கான பிரைலி செக்ஷன் கூட இருக்கின்றது. நூலகங்கள் வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்கும். நூலகங்களை அமைக்கல மற்ற கட்டிடங்கள் அமைப்புகள் மாதிரி அமைக்காமல் இந்த நூலக நியமம் தேசிய நூலக ஆவணமாக்கல் சபைகள் குறிப்பிடப்பட்டதின்படி அமைக்கணும் என்ற வகையில தான் எங்களுக்கும் ஒரு நூலகங்களுக்கும் ஒரு நியமம் இருக்குது என்பதை இந்த வாசகர்கள் வார பயன்பாளர்களுக்கு கருத வேண்டும். மற்றது நிர்வாகங்களிலே இப்படியான நூலக நியமம் இருக்குது என்றதை வாசகர்களுக்கு பயன்படுத்தும் வகையிலே இந்த நூலக கட்டமைப்பு அமைக்கப்படும். இது வந்து எங்களோட நூலகத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. சமூகமயமாக்கப்பட்ட நூலகம் என்ற தீம்ல நாங்க செய்தோம். இதுல வந்து உங்களுக்கு முன்னுக்கு பார்த்துருப்பீங்க மாடல் லைப்ரரி ஒரு நூலகத்தின செட்டப் எப்படி இருக்கணும் என்று காட்டியிருக்கு. இது வந்து எங்களோட 4 நூலகங்களாலேயும் வெளியிடப்பட்ட வெளியீடுகளை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது வந்து இதுல வந்து எங்களோட நூலகத்துல சிறுவர்களை மையப்படுத்தி செய்யப்பட்ட நிகழ்வுகளை இந்த மரத்துல காட்சிப்படுத்திருக்கு. எங்களோட நூலகத்துல இருக்கிற ஒரு பிரதான பகுதி வந்து சில்ட்ரன் செக்ஷன். அதுல வந்து ஒவ்வொரு வயசுக்காரருக்கும் உரியது. அதாவது 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசுக்காரர் அவர்களுக்கு வந்து புத்தகங்களை விட நாங்கள் இந்த விளையாட்டு பொருட்கள் மூலமாக நூலகங்களை நோக்கி அழைக்கிற தன்மை கூடவா இருக்கும். அவையும் அதுல இன்ட்ரெஸ்ட் கூட காட்டுவீங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்படியான சின்ன சின்ன பொருட்கள் அவைக்கு உரியதா இருக்குது. இதுல பாருங்க இந்த டெலிபோன் இது வந்து நாங்க பேட்டரியில இயங்குது. நாங்க போன் பண்ணி இப்படி இதெல்லாம் அவர்களை கவரக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கால பில்டிங் பிளாக்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து பசில்ஸ். இவை வந்து இந்த புக்ஸை காட்டு அது புரிய மாதிரி அடுத்து கொண்டுதான் இருக்கு. இது வந்து இதுவும் பசில்ஸ். இந்த கார்டையும் இதையும் ஜாயின் பண்ணி அவர்கள் எடுக்கக்கூடிய மாதிரி சொல்லி இருக்கு. அதே நேரம் இவர்களுக்குரிய புத்தகங்கள் அவர்களை கவரக்கூடிய மாதிரியான புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது 6 வயசு 7 வயசு 8 10 வயசுக்காரருக்குரிய பொருட்கள் விளையாட்டு பொருட்களும் இருக்கு. அவர்களுக்கு செஸ், இந்த டீம் செட், இந்த கியூப், இது ஸ்கிராபிள் இப்படியான விளையாட்டு பொருட்களும் இருக்கு. அவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்களும் இதுல காட்சிப்படுத்தி இருக்கு. அதே நேரம் இதுல வந்து
எங்கட பிரதேசம் வெளி வடக்கு பிரதேசம் சார்பாக வெளியிடப்பட்ட நூல்கள். அதே நேரம் அங்க இருக்கிற பிரதேச மக்கள் சார்பாக வெளியிடப்பட்ட நூல்களும் இதுல காட்சிப்படுத்தி இருக்கு. அதே நேரம் கீழே பாத்தீங்கன்னா அளவட்டி பொது நூலகத்துக்கு வழங்கப்பட்ட சான்றிதழ்கள், அதாவது தேசிய ரீதியில சிறப்பாக வாசிப்பு மாதத்தை செய்யறதுக்காக வழங்கப்பட்ட சான்றிதழ்களை கீழே காட்சிப்படுத்தி இருக்கு. அடுத்தது சமூகத்துக்குள்ள உள்ளடங்குறதுல பெண்களும் முக்கியமான அவைகளை எப்படி கவர்றோம். அவர்களுக்கு முக்கியமானது சட்டம், அழகுக்கலை, மருத்துவம் அப்படியாக பிரிவுகளாக பிரிச்சு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களையும் இதுல ஒரு பகுதி காட்டி இருக்கு. அடுத்த முக்கியமான பகுதியினர் இளைஞர்களும் முதியோர்களும். இளைஞர்களுக்குரியதும் எப்படி அவைகளுக்கு சுயதொழிலை முன்னேற்றிக் கொள்ளலாம், கல்வி எப்படி முன்னேற்றலாம், மருத்துவ விஷயங்கள் போன்றவை இருக்குது. அதே நேரம் முதியோர் அவையும் என்ற சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஆக்களா கருதப்படும். அவர்களுக்கு முக்கியமான ஆக கொடுக்கிறது பொழுதுபோக்கு, ஆன்மீகம், மருத்துவம். இவ்வாறாக எங்கண்ட சமூகத்தை நாங்க ஒன்றிணைச்சு எங்கட நூலகத்தின் மூலமா பிரதிபலிச்சு இருக்கிறோம் இந்த கண்காட்சி. இது நம்முடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய சேவைகளுக்காக கொடுப்பனவுகளை கடந்த காலங்களிலே நாங்கள் அலுவலகம் சென்றுதான் அந்த கொடுப்பனவுகளை வழங்க வேண்டி இருந்தது. தற்பொழுது இந்த அரசினுடைய கொள்கை திட்டங்களுக்கு அமைய அனைத்து நிறுவனங்களையும் நிகழ்நிலை மூலமான கொடுப்பனவை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்றங்களுடைய பெறுவனவுகளையும் நிகழ்நிலை மூலம் செயற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டு தற்போது அது ஆரம்ப கட்டத்திலே உள்ளது. இப்பொழுது மக்கள் தங்களுடைய சேவைகளுக்காக அலுவலகங்கள் தங்களுடைய நேரத்தை வீண்விரயம் செய்யாது இருந்த இடத்திலேயே தங்களுடைய மின்னியல் சாதனங்கள் மூலம், அதாவது கைபேசி, கணனிகள் போன்ற சாதனங்களூடாக இருந்த இடத்திலிருந்து கொண்டே தங்களுடைய கொடுப்பனவுகளை, தங்களுடைய சேவைகளுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே உள்ளூராட்சி மன்றங்களுடைய பல்வேறு சேவைகளுக்காக கட்டணங்களை செலுத்த முடியும். உதாரணமாக ஒருவர் தன்னுடைய சோழவரிக்காக கட்டணத்தை செலுத்த வேண்டுமாக இருந்தால் முதலிலே அவர் அந்த அலுவலகத்தில் எந்த பிரதேசத்தில் தன்னுடைய சோழவரி ஆதனம் அமைந்திருக்கிறதோ அந்த ஆதனம் தொடர்பான விவரங்களையும் தன்னுடைய தேசிய அடையாள மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பதிவு செய்த பின்னர், முதல் முறை பதிவு செய்த பின்னர் பிற்பாடு இந்த இணையதளத்தின் ஊடாக, அதாவது pay.cat2020.lk என்ற இணையதளத்தின் ஊடாக நுழைவதன் மூலம் தன்னுடைய கொடுப்பனவினை செய்ய முடியும். அதற்கான வீடியோ கிளிப் இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க முடியும். அதற்கான முறைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நமது இணையதளத்தின் ஊடாக குறிப்பிட்ட அந்த இடத்திலே நாங்கள் நிகழ்நிலை மூலமான கொடுப்பனவு சொல்லியிருக்க அந்த பட்டனை அழுத்துவதன் ஊடாக இந்த pay.cat2020.lk என்ற இணையதளத்துக்கு நுழைந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை கொடுத்து அதற்குரிய தகவல்களை நாங்கள் உள்ளீடு செய்வதன் மூலம் எங்களுக்கான இரகசிய குறியீடு காண்பிக்கப்படும். அந்த இரகசிய குறியீட்டை உட்செலுத்துவதன் மூலம் எங்களுக்குரிய அந்த எந்த பிரதேச சபைக்குரிய சோழவரி அல்லது சேவையை பெற்றுக்கொள்ளப் போகின்றோமோ அதனுடைய விவரங்கள் காண்பிக்கப்படும். ஆகவே எங்களுடைய காட்டினுடைய இலக்கங்கள் மற்றும் அதனோடு தொடர்பட்ட விடயங்களை உறுதிப்படுத்திய பின்னர் எங்களுடைய செலுத்த வேண்டிய பணத்தொகையினையும் நாங்கள் தீர்மானித்த பின்னர் அதுக்குரிய தொகையினை தீர்மானித்து நாங்கள் அதை பே என்று அழுத்துவதன் மூலம், அந்த பட்டனை அழுத்துவதன் மூலம் நமக்கான கொடுப்பனவுகளை இலகுவாக மேற்கொள்ள முடியும்.
இது வந்து நாங்கள் பொடுகு தொல்லை நீக்கிறதுக்கு என்னென்ன சீயாக்காய் பவுடர் வந்து கொடுக்குறது நல்ல அதுக்கு சீயாக்காய் தயாரிக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. சீயாக்காயை வந்து கடையில் வேண்டி நாங்கள் பாவிக்கிற சீயாக்காய் சிலது உண்மையான சீயாக்காய் பவுடராக இருக்காது. அதனால் நாங்கள் வீட்டையே தயார் செய்கிறது நல்லது. அதுக்கு வந்து சீயாக்காய்ன்னு சொல்லி மருந்து கடைகளில் விற்கும். இந்த சீயாக்காய், வெந்தயம், மற்றது பயறு இதோட சேர்த்து இந்த சிவத்த செவ்வரத்தம்பூவை வந்து வெயில காய வச்சு அதோட தேசிக்காய் கோதையும் காய வச்சு இது எல்லாத்தையும் மில்லில் கொடுத்து திரிச்சு போட்டு நாங்கள் முழுகிற நேரத்தில் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதை தேய்ச்சி முழுகி கொண்டு வந்தால் பொடுகு தொல்லை வந்து நீங்கும். இதில் வந்து நாங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு எப்படியான உணவுகள் எடுக்க வேண்டும். இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் பதிலாக என்ன பாவிக்கலாம்னு சொல்லிடுவோம். இதில் நாங்கள் பேக்கெட்டில் வர்ற அஜினமோட்டோ மற்றும் சுவையூட்டிகளை வந்து தான் கூடுதலாக பாவிக்கிறோம். அதுக்கு பதிலாக எங்களோட இயற்கையான கருவா, கராம்பு, மல்லி, மஞ்சள், இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலை அதோட பாவிக்கிறோம். அதே மாதிரி இந்த பேக்கெட்டில் வர கலர் கலர் அப்பளங்கள் இப்படியான இதுகளை தவிர்த்து கொண்டு நாங்கள் அதுக்கு பதிலாக வீட்டில் செய்கிற வடகங்கள், மிளகாய் அதுகளை உணவுக்கு சேர்த்து கொண்டு வரலாம். அதே மாதிரி இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நாங்கள் கூடுதலாக இப்போ பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்றது இதுகளை தான். இதுக்கு பதிலாக நாங்கள் வீட்டை தயாரிக்கிற அந்த கட்டை வடை அப்படியான சிற்றுண்டிகள், பைத்தமணியாரம் அதுகள் வந்து சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படியான பிரச்சனைகள், நீரிழிவு இதில் சொல்லப்பட்ட மாதிரியான நோய் நிலைமைகள் வராமல் இருக்கும். இதை வந்து சுத்திகரிக்கிற முறை நீரை சுத்திகரித்து வந்து நாங்கள் இதில் வந்து இந்த இதில் காட்டப்பட்டிருக்கிற இந்த விதையில போட்டு இந்த நீரை வந்து இந்த மேலதிகமாக சுத்திகரிக்கிறோம். மற்றது வந்து இந்த மினரல் ஸ்டேஜியம் வந்து கூட்டி நாங்கள் பரவக்கூடிய நிலைமையை கொண்டு வந்து பரவக்கூடிய நிலைமையை எடுக்கிறோம். அதான் மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த விதையில வச்சு இதில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி இந்த நீரில் இருக்கிற உப்புக்கள் எங்களுக்கு ஒவ்வாமை உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை வந்து உடல் வீழ்படிகளை கொண்டு வர அல்லது இதை வந்து அகத்துறிஞ்சு நீரை வந்து சுத்திகரிக்கிறதுக்கான வழிவகைகளை இது வந்து செய்தது. இதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய குடும்பத்தினர் பயன்படுத்தி இன்று பாவனையில் இருந்து அகன்று வருகின்ற பல பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதில் நான் முதல் தொடக்கத்திலே இதில் சொல்லக்கூடியது விளக்குகள் தான் எங்களுடைய காட்சியிலே முன்னோக்கு காட்டியிருக்கின்றேன். இதில் நாங்கள் பித்தளை விளக்குகளும் பயன்படுத்தி இருக்கின்றோம். காலப்போக்கிலே சில்வர் விளக்குகளும் வந்தன, அதே போன்று அலுமினியம் விளக்குகளும் வந்திருக்கின்றன. இதுகள் அவை பயன்படுத்துகின்ற இடத்தை பொறுத்து இவற்றுடைய பயன்பாடுகள் இருக்கின்றன. இதில் மகாலட்சுமி விளக்கு சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துகின்ற விளக்காக இருக்கின்றது. அதே போன்று இதில் சந்திர விளக்கு என்பது கோயில்களிலே சுவாமிக்கு பின்புறம் நல்ல ஒளியை ஏற்படுத்தி கொண்டு காட்டி கொண்டு பயன்படுத்துகின்ற விளக்காக இருக்கின்றது. அதே போன்று பாவனையிலே
இவையெல்லாம் கீழிருந்து மேலாக எரியக்கூடியவை முன்னைய காலத்து விளக்குகள். இப்போது நவீன காலத்திலே இருக்கக்கூடிய விளக்குகள் மேலிருந்து கீழே ஒளியை வழங்குகின்றவை. அதிலே இப்போது சூரிய கலங்களாக அதிலிருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி வரக்கூடிய 2 அமைப்பு இதில் இருக்கின்றது. அதுபோன்று கையிலே நாங்கள் கொண்டு திணிந்து செய்வதற்கும் மின்சாரத்தை பயன்படுத்தி இந்த பல்ப் என்கின்ற மின் குமிழ்களை பயன்படுத்தி வரக்கூடிய விளக்குகளும் இதில் இருக்கின்றன. அவ்வாறு தான் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை தவிர இவை மின்சக்தியுடன் பயன்படுத்துபவை. மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலை உங்களுடைய வாழ்வியலில் மிகவும் நீண்ட காலமாக வெளிச்சந்தான் ஒன்று வந்தது. பொதுவாக கல்யாண வீடுகளோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷ நேரங்களில் அந்த வீட்டை வெளிச்சப்படுத்துவதற்காக இந்த பெட்ரோமேக்ஸை எல்லா குடும்பங்களும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போதும் ஒரு சில குடும்பங்களில் இந்த பெட்ரோமேக்ஸ் பயன்பாட்டில் இருப்பது உண்மை. ஆனாலும் பொது பயன்பாட்டில் இது மறைந்து கொண்டு வந்துவிட்டது. அதே போன்று ஹரிகேன் லாம்பு என்று சொல்லக்கூடிய மண்ணெண்ணெய் விளக்கு, இந்த விளக்கும் எங்களுடைய எல்லா காலத்திலும் எங்களுடன் இணைந்திருந்த ஒரு விளக்கு. இப்போது பாவனையிலிருந்து அகன்று வருகின்ற ஒரு விளக்காக நாங்கள் சொல்லலாம். ஆனாலும் இப்போதும் அது பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் குறைவாகவே அதனுடைய பாவனை இருக்கின்றது. இதை தவிர இந்த கண்காட்சியிலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் இறை வழிபாட்டுடன் சம்பந்தப்பட்ட சிப்பி போன்றவற்றின் உள்ளே இறைவனுடைய வடிவங்களை கொண்டு இந்த பக்கத்தாக எடுத்தீங்கன்னா இறைவனின் வடிவங்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக உள்ளுக்கு குடை போன்று சிப்பியாலே அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஒரு கருங்கல்லிலேயான நந்தி சிலை இருக்கின்றது. இது கங்கை போன்ற பெரும் ஆற்றிலே உருண்டு வருகின்ற கல் ஒரு இலிங்க வடிவிலே உருவாகின்றது. இதை பானலிங்கம் வகை என்று சொல்கிறார்கள். இவை சில சிறப்பாக இலங்கையிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான கோயில்களிலே மூல விக்கிரகமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய ஒரு உருவத்திலே உள்ளது. இது அந்த ஒரு பானலிங்கத்தினுடைய இது. அது உருத்திராட்சங்களில் சுற்றி வைத்து அந்த பானலிங்கத்தை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அதே போன்று நாகப்படம், இங்கே நாங்கள் எங்களுடைய அனல்தீவு ஐயனார் பிரபலமான ஒரு கோயில். அந்த கோயிலே பழைய காலத்திலே சாத்துப்படி என்கின்ற அலங்கார விடயங்கள் கைகால் செயற்கையாக ஆண்டவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான கைகால்கள் இங்கே இருக்கின்றது. இதை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள் இங்கே இருக்கின்றது. இது 80 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய பரம்பரையிலே நாங்கள் அந்த சாத்துப்படி கருவியை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த இதிலே பயன்படுத்திய அதே கைகால் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அதே கோயிலினுடைய 3 வாசல் சப்பரம், அம்மன்மாரும் ஐயனாரும். அதே போன்று இந்த படத்திலே சப்பரத்திலே சுவாமி படத்திலே வந்து கொண்டிருக்கின்ற போது நாதஸ்வர கலைஞர்களும் சின்னமேளம் என்கின்ற அந்த கலைஞர்களும் இங்கே ஒன்றாக பொதுமக்களுடன் நின்று எடுத்த படம். இதெல்லாம் 80-90 வருஷத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம். இவ்வாறு எங்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்த அவர்களுடைய படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் வாழ்வியலில் முதுமையுடன் இருக்கக்கூடிய அவர்களை காட்டக்கூடிய பொருட்களாக இருக்கின்றன. அது தவிர நாங்கள் ஆத்மீக விஷயத்திலே கோயில்களிலே பயன்படுத்தக்கூடிய இந்த விபூதி சங்கு, தீர்த்த செம்பு, சந்தன கும்பா போன்றவை அவற்றினுடைய ஒரு இயற்கை வடிவத்துடன் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எழுது கருவிகள் அடுத்த விடயங்கள் நாங்கள் இதே அலங்கார கலை போன்று இதே அலங்கார கலை இந்த கோலம், இது கோல அச்சு, இதற்குள்ளே கோல மாவை இட்டு இதனை நாங்கள் தேவையான விதத்திலே ஊட்டுவதன் மூலம் அந்த கோல வடிவங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது. இது பல்வேறு வகையிலே கட்டுகளாகவும் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலேயும் அதே மாவை பயன்படுத்தி கலர் மாவுக்களை பயன்படுத்தி இந்த உருவங்களை நாங்கள் இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே எழுதுகின்ற போது நாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பனையோலை சுவடி, இந்த சுவடிகள் நீண்ட காலமாக எங்களுடைய வாழ்வியல்கள் இணைந்திருந்து தற்போது அருகே வருகின்ற ஒரு விடயமாகிவிட்டது. ஆனாலும் இதை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இதிலே எழுதுவதற்குரியது அதற்கு தனித்த ஒரு ஊசி போன்ற ஒரு அமைப்பு.
ஆனால் இது ஒரு பென்சில், ஒரு நீள பென்சில், சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. இது சிறு பென்சில். இது மைக்கூடு. இதிலே கோழி இறகு போன்றவற்றில் மையை தொட்டு எழுதுவதற்கு பயன்படுத்திய மைக்கூடு. அதிலே ஊற்று பேனாய் என்கின்ற இந்த நிப் என்பதை பயன்படுத்தி இந்த போத்தலில் வரக்கூடிய மையை பயன்படுத்தி இந்த பேனை எழுதப்பட்டது. இப்போது ஒரு சில குடும்பங்களில் இது பயன்படுத்தப்படவிட்டாலும் பெருமளவிலே எல்லாம் அது மறைந்து வருகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. இது எங்கள் வாழ்வில் இணைந்திருக்கக்கூடிய வானொலி கருவி. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு 100வது வருடத்தில் இருக்கின்றோம். 1925ஆம் ஆண்டு இலங்கை வானொலி துறையில் இறங்கியது. இந்த 100வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பழமையிலே நாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வானொலி கருவிகளுடைய முகப்பு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று எங்கள் வாழ்வியலில் பயன்படுத்தி கொண்டிருந்த இசைத்தட்டுகள் போன்றவை இங்கே இருக்கின்றன. அதற்கு இசைக்கருவி அது பழுதுபட்டு அதை கைவசம் இல்லை. ஆனாலும் அதனுடைய பதிவுபட்ட ரெக்கார்டுகள் இருக்கின்றன. அடுத்ததாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறவை எங்களுடைய பித்தளை, செம்பு போன்றவற்றை பயன்படுத்தி, வெண்கலம் போன்றவற்றை பயன்படுத்தி எங்களுடைய ஒரு வீட்டின் பயன்பாட்டிலே இருந்திருக்கக்கூடிய பாத்திர வகைகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு கோப்பி ஃபில்டர், கோப்பி தூளை போட்டு இதற்குள் போட்டு இப்போது நெஸ்கஃபே என்பது உடனடியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதிலே துவாரங்கள் இருக்கின்றன. இதுக்குள்ள கோப்பி தூளை போட்டு அதிலே அதை வடித்து அதிலிருந்து கோப்பியை தயாரிக்கக்கூடியது. இவ்வாறு நீண்ட காலமாக இந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இங்கே இருக்கின்றன. இந்த சாடி, ஊறுகாய் போன்றவை நாங்கள் தயாரித்து காட்சிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறது. அதே போன்று பாக்குரல், வயது போனவர்கள் பாத்தினை வாயில் போட்டு மெல்ல முடியாத நிலையில் அதனை ஒரு இரும்பு கோல் போன்று இதை இடித்து அதை ஒரு துவையல் போன்று செய்து அதை சாப்பிடுவார்கள். இது அளத்தல் கருவி, கொத்து. இது முன்னைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அளக்கும் கருவி. இப்போது அது பயன்பாட்டில் இல்லை. இதுவும் எங்களுடைய நீரை அருந்துவதற்கு பயன்படுத்திய மிகவும் ஜனரஞ்சகமாக எல்லாராலும் கையாளப்படுகின்ற ஒரு பொருள் இந்த மூக்குப்பேணி. இதுவும் இப்போது எங்களுடைய பயன்பாட்டிலிருந்து அகன்று வருகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. இது பித்தளை சிமிழ், பெறுமதியான பொருட்களை இதில் நாங்கள் போட்டு பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பை கொண்டது. இது குழந்தைகளுடைய பால் பூச்சி ஒரு பக்கம் மட்டும் கொண்டதாக இது அமைந்திருக்கின்றது. இப்போது மீண்டும் ஒரு பக்கம் உள்ள பால் பூச்சிகள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இடையில் 2 பக்கமும் பயன்படுத்தக்கூடிய பால் பூச்சிகள் வந்திருந்தன. இது ஒரு பக்கம் மட்டும் அதே போன்று குழந்தைகளுக்கு மருந்து கொடுப்பதற்கு ஆயுர்வேத மருந்துகள், சிறு குழந்தைகளுக்கு பரப்புவதற்கான பாலடை. இது பொடி டப்பி, மூக்குப்பொடி பயன்படுத்துகின்றவர்கள் இதற்குள் அந்த மூக்குப்பொடியை வைத்திருப்பார்கள். இது உள்ளே இது அதுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது. இது அவை எடுத்து மடியில் பத்திரமா வைத்து அதை பயன்படுத்துவார்கள். இந்த தீப்பெட்டி முன்னைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. 2 யானைகள் கொண்ட தீப்பெட்டி. 5% வரும் ஒரு தீப்பெட்டியினுடைய விலை. இப்போது நினைத்து பார்க்க முடியாத விலைக்கு தீப்பெட்டிகள் போய்விட்டன. இந்த 2 யானைகள் கொண்ட இந்த தீப்பெட்டிக்கு ஒரு சுவையான சம்பவம் டி.ஜி. பொன்னம்பலம் அவர்களுடைய வாழ்வியலும் அது பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஒரு வழக்கிலே ஒரு வியாபாரி இந்த தீப்பெட்டியை 5% விற்க வேண்டிய தீப்பெட்டியை கூடிய விலைக்கு விட்டு விட்டார் என்று வழக்கு வந்தது. கோர்ட்டிலே அதற்கு அந்த வர்த்தகருக்கு ஆதரவாக பேசியவர் எங்களுடைய மறைந்த டி.ஜி. பொன்னம்பலம் அவர்கள். அவரிடம் அந்த நீதிபதி கேட்கின்ற போது அவர் குறிப்பிட்டார், அவரிடம் சாட்சியம் அளித்தவரிடம் கேட்டார்,
நீர் வாங்கிய தீப்பெட்டி என்ன விதமாக என்று கூறும்படியாக நான் ஒரு தீப்பெட்டி வாங்கினேன் என்று ஒரு யானை தீப்பெட்டி வாங்கினேன். திரும்ப திரும்ப கேட்டார், ஒரு யானை தீப்பெட்டி தான் வாங்கினாயா என்று கேட்டால் ஆமாங்கள். இவர் உடனே நீதவானுக்கு கேட்டார், ஐயா இது இதோ பாருங்கள், இது 2 யானை உள்ள பெட்டி, இவர் வந்து ஒரு யானை பெட்டி, அப்படி ஒரு பெட்டி இல்லை, உடனே இவர் போய் சொல்லுகிறார் என்று அந்த வழக்கையே தள்ள வைத்த ஒரு கட்ட வல்லுநர். அதற்கு ஆதாரமான ஒரு தீப்பெட்டி இங்கே இது வீட்டில் நீர் அருந்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய லோட்டா என்பது. இது இந்த பாடசாலை மகாஜனா கல்லூரியினுடைய முதல் நாள் நூற்றாண்டு விழாவின் போது முதல் நாள் தபால் அட்டை விற்பனைக்கு வந்திருந்தது. அதனுடைய காட்சி. இந்த வெற்றிலை பயன்படுத்துகின்றவர்கள் இதிலே அந்த வெற்றிலை போன்றவற்றை தேவையானவற்றை இதிலே சேமித்து வைத்திருப்பார்கள். அதற்கு பயன்படுத்துவது இது. இந்த நாகஸ்வர கலைஞர்கள் கூடுதலாக இதை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை இது தகரத்திலே பயன்படுத்தி இப்போது துருப்பிடித்து விட்டது. ஆனால் இதுவும் அவ்வாறானது. இது போலரைட் கேமரா. அதாவது இதிலே எடுக்கிற படம் உடனடியாக கழுவி தரும். இதிலேயே நாங்கள் உடனே அதனுடைய பிரதியை கூறக்கூடியதாக இருக்கும். இதற்குரிய கேசட் அதுகளை போடுற கேசட் வந்து விலை அதிலுமாக கேமரா குறைந்த விலையாக இருந்தது. ஆனாலும் இப்போது இது பழுதாகிவிட்டது. அந்த வகையில் இது காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. இது ரிபன் பக்கோடா போன்றவை தயாரிக்கின்ற போது பயன்படுத்தக்கூடிய அச்சு. இது முறுக்கு அச்சு. இதிலே அதனுடைய ஒரு பகுதி விளந்து போய்விட்டோம். ஆனாலும் அடிப்பகுதி இருக்கு. இதுவே இந்த பூந்தி தட்டு. இது காராச்சேவு என்னென்ன பதார்த்தத்தை பயன்படுத்துவதற்கு இந்த கரண்டியை பயன்படுத்துவார்கள். புண்ணிய கலவையை விட்டு இது இதாக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காராச்சேவுக்குரிய அந்த வடிவத்திலே இது வெளியேறும். இது பூந்தி, அதற்குரிய மாவை விட்டு இதனை இதாக்கும் போது பூந்தி கொட்டும். அதை பயன்படுத்துவார். இதுவும் இப்போது பயன்பாட்டில் இல்லை. ஆனாலும் சில குடும்பங்கள் இதை பயன்படுத்துகின்றன. அதாவது கஞ்சி வடிப்பதற்கு, அதாவது நாங்கள் சோறு ஆக்கும் போது வருகின்ற கஞ்சியை வடிப்பதற்கு இது இயற்கையாகவே அதற்கு உதவக்கூடியது. உணவு வெளியே வராது, ஆனால் கஞ்சி நீர் மட்டும் வடிந்து வரக்கூடியது. மற்றது பாதுகாப்பாக இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது அவ்வாறானது. இது சுடுகாடு என்று ஒரு குடும்பங்களும் சின்ன சின்ன சேமிப்புகளை வீட்டில் செய்திருப்பார்கள். காசு சேகரித்து சில்லறை காசு போன்றவற்றை இவ்வாறான சுடுகாடு சேகரிக்கும் போது இவ்வாறான பனிமொழி பெட்டிகளை கிராமப்புறங்களில் பயன்படுத்துவார்கள். அவ்வாறு எங்கள் குடும்பத்தில் இது பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு உபகரணம். இது வந்து பல்லாங்குழி என்கின்றது. பல்லாங்குழி இது பெண்கள் வீடுகளில் இருக்கும்போது இரவாக விளையாடுவதற்கு 2 கன்னியாக பிரிந்து இதற்குள்ளே புளியங்கொட்டை அதுபோன்று இன்னொரு ஊரி போன்றவற்றை பயன்படுத்தி 2 கன்னியாக இந்த புலிகளை நிரப்புவார்கள். அப்போ அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகவும் பொழுதுபோக்காக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இது காசுப்பட்டி. இவ்வாறான காசுப்பட்டி உள்ளுக்கு பணத்தாள்கள் உள்ளுக்கு போடக்கூடியதாக இருக்கும். மேலே சில்லறை பணங்களை இதனை காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதே போன்ற ஒன்று அந்த செட்டிமேர் போன்றவர்கள் இதை கூடுதலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது இப்போது அவ்வாறான பொது பயன்பாட்டில் இருந்து மறைந்து விட்டாலும் அவர்களான குடும்பங்கள் சிலவை இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நரங்கப்பட்டி என்பது தகரத்தாலானது. வீட்டிலே உடை போன்றவற்றை நாங்கள் விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல காத்திரமான இது அந்த காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இங்கே வரை வந்த சிங்கப்பூர் போன்ற இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு
ட்ரங்க் பெட்டி. இதுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும். இந்த பெட்டி எங்களுடைய வீட்டினுடைய பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. 3 தலைமுறையை கண்டிருக்கும். இந்த 3 தலைமுறையிலும் அவர்கள் இதை பயன்படுத்தினாலும் இன்னும் அது பெருமளவு கரல் பிடிக்காமல் இருக்கின்றது. ஆனால் இப்போது அலுமாரி போன்றவை இரும்பு தகரங்களிலே செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் விரைவில் அவை துருப்பிடிக்கக்கூடியவை. அதே போன்று இந்த தட்டங்கள், பித்தளை தட்டங்கள் வீட்டின் பொது பாவனையிலே நாங்கள் பயன்படுத்துவது, கோயில்களிலே பயன்படுத்தப்படக்கூடியது. அங்கும் கூட இப்போது சில்வர் தட்டங்கள் தான் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதாவது இரும்பில் செய்யப்பட்டு முலாம் பூசப்பட்டு, வெள்ளி முலாம் பூசப்பட்டு வருகின்ற தான் பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் உண்மையில் இவ்வாறானவை தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது சிறப்பாக இருக்கு. இது மோதகம் போன்றவை அவிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டீமர் என்று சொல்லக்கூடியது. இதற்குள்ள மோதகங்கள் ஒரு 100 மோதகத்துக்கிட்டே நாங்கள் இதாக்கி அடுப்பில் வைத்து அவித்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் அவ்வாறு பயன்படுத்தக்கூடியது. இது ஊதுபத்தி சேமித்து வைப்பதற்கான ஒரு இலையாலான கவர். இது இயற்கையாகவே வந்த ஒரே இலையை பயன்படுத்தி இந்த மூடியை இதையும் செய்திருக்கின்றார்கள்.